வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். வெளியில அக்னி வெயில் ஓவரா இருக்குன்னு உள்ள வந்த நீ ரொம்ப பேசுற. என்ன லுக்கு? பெரியவர்களே, இப்ப நீங்க மேடையில பார்க்க போறது பெரிய அதிசயங்க, ஆச்சரியமுங்க. இதோ நிக்கிறான இந்த பாய் உள்ளத்துக்கு போட போறேன், மூட போறேன். அதுக்கப்புறம் இங்க என்ன நடக்குதுன்னு நீங்க பார்க்க போறீங்க. ஏ பாய், யூ ஜம்பிங். ஓகே பாஸ். பாஸ்தா இதெல்லாம் எனக்கு ஒரு சேர். மந்திரமே தெரியாம எப்படி எல்லாம் ஓட்ட வேண்டியதா இருக்கு. யாரவன் என்னோட சப்பையில இருந்து வர்றது? இவன் எங்க இருந்து வர்றான்? பெட்டிக்குள்ள போன பாய் இங்கு வந்துட்டேன். வெரி குட். எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. ஐயா, அப்புறம் இன்னொரு விஷயம், இது மனுஷனை மாயாஜாலம் ஆக்குற பெட்டி மட்டும் இல்லைங்க, செத்த பணத்தை எந்திரிச்சு பேச வைக்கக்கூடிய மர்ம பெட்டி. அதுக்கு என்னங்கிற இப்ப? ஆனா கொஞ்சம் சும்மா ஐயா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன் சார். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், உங்ககிட்ட இருக்க காசு பணத்தை மொத்தமா அள்ளி கொடுத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு ஓடுறதுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. பல்லு ஐயா, 50 கொடுத்தா 100 தரேன், 100 கொடுத்தா 200 தரேன், 200 கொடுத்தா 300 தரேன்யா. எப்படி? எல்லா பணத்தையும் உள்ள போட்டா பூரா பணம் குட்டி போனா வட்டி போனா அந்த வட்டியை போனா மொத்தமா ஒரு சட்டியில் அள்ளி தருவேன். நம்பிக்கை இருந்தா அள்ளி கொடுங்க, நம்மளெல்லாம் எண்ணி கொடுங்க. நம்பிக்கை எல்லாம் இல்ல. இல்லைன்னா எண்ணியே குடுறா. ஏன்டா உசுர வாங்குற? நாங்க பாஸ் மொத்த கலெக்ஷன். எவ்வளவு போராட்டம்டா. Thank you Mr. Gentleman. ஐ, பணம் பண்டலா இருக்கே. சத்தியம் பண்ணாலும் இன்னைக்கு கஞ்சி அடிக்கிறதுக்கு காசு கொடுத்தாங்க. டேய், யாரா நீ? இதுக்குள்ள எப்பறம் வந்த நீ? திருட எப்படி வேணா வருவான்ல. திருடனா? டேய், திருடருக்கு இங்க என்னடா இருக்கு? பணம் இருக்குல்ல. ஏன் பணம்? ஊரா விட்டு பணம்டா. எவன் வீட்டு பணம் வந்தா எனக்கு என்னடா? ஆமா, அமௌண்ட் எவ்வளவு இருக்கு? ஐயோ, நானே என்ன நீ பாக்கலப்பா. நான் இன்னைக்கு டோன்ட் வரி. அடே, நீ கொண்டு போனா என்ன உண்டிலேன்னு பண்ணிடுவாயடா. டேய், ரொம்ப பேசினா மேல வந்துருவேன். அச்சச்சோ, இங்க ஏற்கனவே ஒன்ன மாதிரி 3 பேர் இருக்கா. ஐயப்பா, அப்ப நான் வந்தாலே பணத்தோட போயிடுறேன். பை. பாய் பாய். அடே இந்தாடா. அடே மூடாடா. ஐயோ, கிடைச்சானே, நான் எப்படி சமாளிப்பேன்? என்னடா எங்க கிட்ட பணத்தை வாங்கிட்டு பொட்டிக்குள்ளே பாத்துட்டு இருக்க? இல்லங்க, மந்திரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன மந்திரம்? உங்ககிட்ட வாங்கின பணம்லாம் குட்டி போடணும், வட்டி போடணும், சட்டி நிறைய தரணும்ல, அதுக்கு மந்திரம் போட்டா தானே கிடைக்கும். அப்ப பணம் வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நேரமா? அது 4-5 நாள் ஆகுங்க. 4-5 நாளா? ஆமையா, இவன் வேற ஊட கரைச்சல் பண்ணி இருக்கிற மந்திரத்துல மறக்க வச்சுட்டான். இப்ப புது மந்திரத்தை கண்டுபிடிச்சு பணத்தை போல வர வைக்கணும் நானு, தெரியுமா? என்ன அடி விழுகல? டேய், என்னடா பண்றீங்க? 4-5 நாளாவும் சொன்னல, பணத்தை கொடுத்துட்டு பொருளை வாங்கிட்டு போ. அட நார பயலுகளா, எந்த தொழிலும் பண்ண விட மாட்டேங்கிறாங்களே. டேய், நீ எங்க போனாலும் உன்னை விட மாட்டேடா நானு. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி வைக்கிறாங்களே. மாமா, இது யாரு? மாமா, என் தாய் மாமா. எப்படி மாமா இருக்கிறீங்க? பாப்பா மாப்ள வா. ஆமா, ஏன் இப்படி பித்து பிடிச்ச மாதிரி உட்கார்ந்திருக்கீங்க? பித்து பிடிக்கதான் வச்சுட்டானுங்களே. நானும் புதுசா ஒரு தொழிலை கண்டுபிடிச்சு ஆரம்பிக்கிறேன். அதை விட புதுசா ஏதாச்சும் ஒரு ஐடியாவை கண்டுபிடிச்சு என் தொழிலை கெடுத்து விடுறாங்க. எப்படித்தான் யோசிக்கிறாங்களோ. பரவாயில்ல, கவலைப்படாதீங்க, நான் வந்துட்டேன்ல. நீ வந்தது அதை விட பயமா இருக்கு. என்ன மாமா? ஆமா, உனக்கு பயந்தா இங்க வந்தேன், மறுபடியும் எதுக்கு நீங்க வந்த? சரி, அந்த கேவலமான பிளாஷ்பேக் எல்லாம் தேவையில்ல, நான் வந்துட்டேன்ல, எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொடுத்துறேன். சரி, அந்த ஆட்டோக்கு ஒரு 2000 ரூபாய் கொடுங்க. என்னடா கேட்ட? பணமா? ஆமா, ஒரு 2000 ரூபாய் கொடு. போடா, வேலையை பார்த்து போடா. ஏன்? சிங்கிள் டீ குடிக்க வைக்கலாம டீ கடை முன்னால போய் குரங்கு பட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கேன். 2000 வேணுமா? 2000? என்ன மாமா சொல்ற? என்னன்னு ஒன்னா சொன்னீங்க? இருக்கிற ஜாமான் அள்ளிட்டு போய் அடுத்த சொல் நடத்துறதுக்கு வக்கில்லாம அனாதையா உட்காந்துருக்கியா? 2000 வந்து கேக்குற? பரவாயில்லையே, நான் நினைச்ச மாதிரி நீ இருக்கிய. நீ நினைச்சியா? சரி, விடு. ஐயா, ஆட்டோ ஐயா, உன் ஆர்சி புக் கொஞ்சம் தாயேன். எதுக்கு? உன் ஆர்சி புக் அடமானம் வச்சுதான் என் மாமா ஷோ நடத்தி சாயந்தரம் வர கலெக்ஷன்ல வட்டியோட உன் காசை திருப்பி கொடுத்தல. என்ன அது? ஆட்டோக்காரங்கிட்ட மீட்டர் போட்டுக்கிட்டு அவர் யாரு நினைச்சிருக்க நீ? கிரிகால ஷோனா அவன் கிறுக்கு பிடிச்சி கீழே நின்னுட்டு இருக்கான். ஏப்பா, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. ஒரு நாளைக்கு 1.5 லட்சம் ரூபாய் கலெக்ஷன். என்னது? ஏப்பா, இங்க வா. ஏற்கனவே நான் பட்ட அவஸ்தை பத்தாதா, மேற்கொண்டு நீ வேற கரண்ட் கம்பியில கொடுத்துட்டு போறாரா மாப்ள? பாரு, இது நான் உனக்காக செய்யல, எனக்காக செய்யறேன். கமெண்ட்ரே. மாமா, ஏன் மாமா கண் கலங்குற? இல்ல மாப்ள, இந்த கிரேட் கிரிகாலுடைய மேட்சிக்க பாக்குறதுக்கு எவ்வளவு கூட்டம் பாத்தியா மாப்ள? கூட்டமே எவ்வளவு இருந்தா கலெக்ஷன் ஹெவியா இருக்கும்ல? கலெக்ஷன் கரைஞ்சிச்சு மாமே. என்னடா சொல்ற? என்ன
ஆட்டோ அடமான வச்ச காசுல தலைக்கு 10 ரூபான்னு கொடுத்து கூட்டு வந்திருக்கேன். ஆ, சோப் பிடிச்சிருந்தா நல்லா இருந்தா அவங்க 10 ரூபா மேல போட்டு கொடுப்பாங்க. நம்ம சோதா நல்லா இருக்காதடா. கான்பிடென்ட். ஆமாம் கான்பிடென்ட். என்ன கான்பிடன்ட்? டேய் மாப்ள, குட்ட லெவலுக்கு இறங்கி குழப்பனாவே குமுற அடிப்பானுங்க. இப்ப கடல் லெவல்ல காலப்பட்டிருக்கான், கதற அடிப்பானுங்கடா. யோ ஆரம்பியா சீக்கிரம். ஆரம்பிக்க தெரியாம தானே அலமுதிக்கிறதுக்கு அறிவு விட்டவனே. அமைதி 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 அமைதி. எல்லாம் சாந்தமா இருங்க, ஆரம்பிச்சிரும். மாப்ள, நீ இந்த பெட்டிக்குள்ள போய் உடனே படுப்பா. குப்புற பழக்கவா இல்ல குனிஞ்ச மேனிக்கு ஏண்டா பழக்கம்? நான் என்ன மசாஜாடா பண்ண போறேன்? ஏதாச்சும் ஒரு பொச்சல போய் படுறா போடா. ஏய் இதெல்லாம் அவனுங்க பண்ணுவானுங்க. போ. சரி. குயிக் குயிக் குயிக். இரு. Jumping மாமா, boy. தள்ளி விடாத. வெரி குட் குட் பை. Okay, bye. பை. மகாஜனங்களே, இப்பொழுது பெட்டிக்குள் குளித்த பையன் வாசல் வழியாக வலம் வருவான். ஏய் திருட்டு பையல. என்ன போனவன இன்னும் காணா? அப்படியே பொட்டிக்குள்ள படுத்துட்டானா இல்ல புறப்பட்டு ஊரை பக்கம் எதுவும் போயிட்டானா? ஆஹா, 3 பேர் வந்தாவே சமாளிக்க முடியாது. இப்ப 300 பேர்த்த கோர்த்து விட்டு போயிட்டானே. ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே. கிரியாளா, உடம்ப இரும்பாக்கிக்கடா. அடமள ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. ஐயோ அணக்கட்டிட்டானே. வணக்கண்ணே. ஏய், ஏய், என்னடா மரியாதையா வணக்கம் போட்டுக்கலாம், ஏன் ஓட பாக்கல? மொத்த தமிழ்நாட்டுல பர்ஸ் அடிக்கிறதுக்கு நான் தானே கிடைச்சேன். எட்ரா பர்ஸ், எட்ரா. அடி, ஏய், எடு, எடு, நீ எடுக்கிற வரைக்கும் நான் அடிச்சுட்டே இருப்பேன். எடு, எடு. உங்களை பின்னாடி சுத்துற பொறுக்கின்னு நினைச்சா பணத்தை அடிச்சு கொடுங்கிற ரவுடியா இருக்கானே. எடு. ஏய், கொலுசு பாட்டி. ஹலோ மேடம், உங்க கொலுசு என்கிட்ட அன்னைக்கு. ஹலோ. அட ஐயோ மாமே. டேய் டேய் டேய், வேணாண்டா வேணாண்டா. டேய் வேணாப்பா, சொன்னா கேளுங்கய்யா. இப்ப எங்கடா குறி வைக்கிற? லெஃப்ட் கண்ணு எனக்கு, ரைட் கண்ணு இவனுக்கு. அச்சு பிசுறாம அடிப்போம்டா. என்னது கண்ணையா? ஏய் நிறுத்து நிறுத்து. ஏய் வந்துட்டியா? மாமே ஒண்ணும் ஆவல. ஏன் ஆகணுமா? ஒண்ணும் ஆவல. நீ வரலைனா இவனை குத்தி கொதறி இருப்போம். ஏதா வந்துட்டல, வேலைய பாத்துட்டு போ. ஆட்டத்தை ஆரம்பிச்சுட்டு விட்டுட்டு போக கூடாது. இந்த ஒரே ஒரு கத்தி ப்ளீஸ் ப்ளீஸ். சரி இவ்வளவு கெஞ்சி கேக்குற, முடிச்சிட்டு போ. முடிச்சிருவாங்கப்பா, முடிச்சிருவாங்கப்பா. நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த கடல் கன்னி போ. ஏய் கடல் கண்ணி சோ ஆரம்பிச்சாங்க. வாங்கடா வாங்கடா. ஏய் வாங்கடா. அலை கடலென திரண்டு வாரி வாரி. அடடடடா, என்ன மாமா இது? என்ன நொன்னா மாமா, பலாப்பழத்துல ஈ வைக்கிற மாதிரி முக்கிறாங்க. இப்படி என்ன என் பொழப்பு எப்படி வளர்க்கும்? கடல் கண்ணின்னு ஒரு கடையை போட்டனாலதான் எனக்கு கூட்டமே வர மாட்டேங்கிறாங்க. இவங்க இல்லைன்னா கூட உங்களுக்கு கூட்ட வராது. இவங்க என்ன மாதிரி வித்தை தான் காட்டுறாங்க. ஒரு வாட்டி போய் பாத்துருவோம் வாங்க. உள்ள ஒரு டிக்கெட் வேணும்ல, அதுக்காவது காசு வேணாமா? காசு தானே. இருங்க. என்ன வீட்டையே சுட்டுட்டானுங்க? என்ன வழக்கம் போல உன் கொட்டாய் காலியா? இந்த பக்கம் வந்திருக்க? இது கடல் கண்ணியா கம்மா கண்ணியான்னு பார்க்க யோ வந்திருக்கு. மாமே, இப்ப புரியுதா என்ன? ஏன் நம்ம ஏரியால ஈ அடிக்குது, இங்க கூட்டம் கூடுதுன்னு? எவ்வளவு ஐட்டங்கள் வச்சிருக்காங்க. கடல் கண்ணி, மனித குரங்கு, மாய கண்ணாடி, எவ்வளவு விஷயம் இருக்கு. நீங்க வித்தியாசமா ஏதாவது செய்றீங்களா? மாப்பிள, இந்த கிரிகாலன் தன்னோட உடம்புல ஏகப்பட்ட ஐட்டம் வச்சிருக்கான். எங்க இறக்க வர்றீங்க? உங்களை ஒருத்தனை பெட்டிக்குள்ள இறக்கி விட்டு நம்பி நின்னா திரும்பவே மாட்டேங்கிறீங்க. அங்க இருக்க முறை என்ன வெம்பி எடுக்கிறான். அப்புறம் ஈ அடிக்காம என்ன பண்ணும்? போயா. அடியே சரசு, நீயா? நீதான் கண்ணி நாகமா? பல்லு புடுங்கின பாம்பா புடுங்காத பாம்பா? அடி என்னடி விஷத்தை கேக்குற? விஷத்துக்கே விஷமா? எங்க மாமாவுக்கு ஒரு ஓமா கொடு. கடிச்சு துப்பிடுவேன். அப்ப மாமா கொடுக்குறேன் ஓமா. மாமா ஓமா மாமா ஓமா மாமா. டியூட்டில இருக்க டிஸ்டர்ப் பண்ணாதடா. உன்னை டிஸ்டர்ப் பண்றதாண்டி எனக்கு டியூட்டி. மாமா. அட ஓமா பண்ணும்போது இல்ல மாமா. ஏன்டா உன்னை டச்சப் பண்ண வரையாடா நீ? பொறாம பிடிச்சவன். என்ன கன்னி பாம்பு போய் காட்டு குரங்கு நிக்குது? பணம் பிடிக்கி. யோ நீ எங்க இங்க? மேஜிக்கு உங்களோட வட்டி பணம் வசூல் பண்றதுக்காக நான் பாம்பு வேஷம் எல்லாம் போட வேண்டியது இருக்கு. மரியாதையா பணத்தை கொடுத்துறா இல்ல நான் கொத்திடுவேன். பணம் எல்லாம் கிடையாது. இப்ப நான் ஆப் டியூட்டில இருக்கேன். அது என்னடா அது ஆப் டியூட்டி? சோ நடந்தா புல் டியூட்டி, ஊர் மஞ்ச ஆப் டியூட்டி. சரி இன்னொரு 10,000 கடன். பணம் நான் தயா ஓடுறேன். ஒரு நிமிஷங்க. அந்த மீன் ட்ரெஸ் போட்டு ஒரு பொண்ணு இருந்தாங்களே, அவங்க எந்த ரூம்ல இருக்காங்க? இந்த ரூம்ல தான் இருக்காங்க. சரிங்க. ஓகே. இல்ல.
ராஸ்கல். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. ஏதோ சொல்ல வந்தீங்கல்ல? இல்ல ஆமா வாங்க, உள்ள வாங்க. மன்னிச்சிருங்க, முதல் வாட்டி தெரியாது. ஐயோ, என்கிட்ட மறுபடியும் வாழான்னு மூக்க இல்ல முதுகையோ உடைப்ப. மாப்பு என்ன மாப்பிள மூஞ்சி முகரம் எல்லாம் பேர் இருக்கு. அட இந்த கோல்ஸ் திருப்பி கொடுக்கலான்னு போனேன், கதவை சாத்தி மூஞ்சில அடிக்கிறா. கதவால அடிச்சிட்டாளா? இப்ப கதவை உடைச்சு அவளை நான் அடிக்க பாரு. அட வேணாம் மாமே, கதவு மூடிட்டா விடு. ஆமா, பெரிய அலிபாபா குகைய முடுற கதவு அது. நாங்கெல்லாம் யாரு தெரியுமா? 30 மதம் பிடிச்ச யானையை மண்டையில முட்டி கொன்ன வம்சம். காட்டு யானையில எங்க தாத்தா கால பிடிச்சி கதறி இருக்கு. இப்ப பாரு ஆட்டத்தை. தள்ளு தள்ளு நீ. வேணாம் மாமே. நீ இப்ப டாப் ஏற்பட்டு தூக்குற தூக்குல இருக்கிற கதவு பூரா நொறுங்க போது பாரு. தூக்குறாக்கிறியாளா? ஐயோ, என்ன பிடிக்கல. இது எந்த ரூட்ல தெரியலையே. கண்ட்ரோல் பண்ண முடியலையா? அடி ரொம்ப பலமா பட்டிருக்கோ. ஆஸ்பத்திரிக்கு போகணுமே, டாக்டர் காசு வச்சிருக்கீங்களா? காசு தானே அந்த நிக்குது இல்ல. தம்பி, உள்ள ஏதோ உள்குத்து விழுந்து பிளட் நிக்காம வந்துகிட்டு இருக்கு. இந்த பிளட்டை நிப்பாட்டுறதுக்கு ஒரு பாட்டில் டென்ஷனும் எனர்ஜி ஏத்துறதுக்கு குளுக்கோஸ் பாட்டில் ஒரு 10 பாட்டில் வாங்கிட்டு சீக்கிரம் வாராஜா. ஏன் ஆட்டோ டாப் வித்து என்னையுமே மறந்து வாங்கிட்டு சொல்றேன் நீ? எனக்கு பணம் வேணாம், ஒண்ணு வேணாம். என் ஆர்ச்சி கூடிய நான் போய்கிட்டே இருக்கேன். இந்த பாரு, வாக்கு சுத்தமா இருக்கனாலதான் நாக்கு நடச்சு நிக்குது. இன்னும் ஷோவே ஆரம்பிக்கல. ஷோ ஆரம்பிச்சவன உன் பணத்தை எத்தனை வருஷமா நான் திருப்பி கொடுத்துருவேன். வருஷமா? சாயங்காலம் தர நீங்களா? என்னைக்கு சாயங்காலம் சொன்னமாடா? ஏன்டா அப்படி உயிரை வாங்குற? போடா போடா. ஆட்டோவை அம்மனை வாங்கிட்டாங்களே. மாப்பிள எங்க கிளம்பிட்ட? மாமே, உன் கூட இருந்தா வேலைக்கு ஆகாது. அம்பத்தூர் சைட் ஃபேக்டரியில ஒரு சூப்பர்வைசர் வேலைக்கு கூப்பிடுறாங்க. இன்டர்வியூக்கு போயிட்டு வந்துடுறேன். என்ன மாப்பிள டெவலப் பண்ணி தரேன் போறேன் நியாயமா அது? மாமே, சாயந்தரம் வந்து ஒரு சூப்பர் ஐடியா கொடுக்குறேன். சரி, ஒரு 1000 ரூபாய் தாங்க. போயா, நானே ஆட்டோக்காரன் ஆட்டையை போட்டு வண்டி ஓடிக்கிட்டு இருக்கேன். ஏன்ட்ட வந்து 1000 ரூபாய் கேக்குற? போய் நீ எங்கேயாவது ஆட்டையை போட்டு போ. சீட்டுக்கு ஆப்பா. அட பாவிகளா, இப்படி பார்த்து பார்த்தா கழட்டுறீங்களாடா? மாப்பிள மாப்பிள, அட என்ன மாமே, நீ சொன்ன ஐடியா சரியா வருமாடா? சரியா வரும் மாமே. இது பாரு, இந்த ஷோட முக்கியமான விஷயம் அவங்க போட்டிருக்கிற கடல் கண்ணி ட்ரெஸ். அதை திருடிட்டோம்னு வச்சுக்கேன், நாளைக்கு ஷோ சொதப்பி எல்லா கூட்டமும் நம்ம பக்கம் வந்துடும். ஏறு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம் மாப்பிள. இருந்தாலும் பீதியில பேதியாகி பேண்ட் நாரியர் போல் இருக்க. அட பரவாயில்ல, ஏறுங்க மாமே. அம்மா மாமே, உசுன்னா ஜாக்கிரதை. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? நான் இருக்கு. சரி, நீ இந்த பக்கம் போ, நான் அந்த பக்கம் போறேன். இத பாரு கிங்காங், உனக்கு பிடிச்ச பச்சை வாழைப்பழம், தேங்காய், கேரட் எல்லாமே கொண்டு வந்திருக்கேன். சமத்தா சாப்பிட்டு படுத்து தூங்கணும். ஓகே, குட் நைட். நம்மளுக்கெல்லாம் சரக்குக்கு சைடிஸ் கிடையாது, சைடிஸ்க்கு தான் சரக்கு. என்ன பண்ணீங்க? அப்பா பாவம்டா, இது அது கூட பாவம்டா. பத்தால குடிச்சிட்டு வழக்கம் போல அவன் பேச்ச கட்டி இறங்கிருக்கான். என்ன ஆக போதோ, எங்க போய் முடிய போதோ. அம்மா, நான் தெரியாம வந்துட்டியா? டேய், நீ திருடல்ல? நீ மேஜிக் தானே? டேய், நான் கேட்டதுக்கு பதில் சொல்றேன். முதல்ல நான் கேக்குறது நீ பதில் சொல்லு. ஆமா, நான் மேஜிக்கிட்டேன். ஆமா, நான் திருடன் தான். நீ எதுக்கு இங்க வந்த? நீ எதுக்கு வந்த? நான் ஒரு துணி எடுக்க வந்தேன். டேய், துணி எடுக்க என்ன ஜவுளி கடையா? டேய், ஏன் தொழில் விஷயமா ஒரு துணி எடுக்க வந்தாடா? நானும் என் தொழில் விஷயமா பணம் திருட வந்தேன். சரி, நீ போய் தனியா திருடு. போக மாட்டேன், நீ வா. நான் வர மாட்டேன். வரலன்னா கத்துவேன். ஏன்டா? நீ யார்கிட்டயே காட்டி கொடுத்துட்டா? சரி வா, 2 பேரும் போய் சேர்ந்து அவங்க வேலையை பாப்பா. பாப்பீங்க. அப்படின்னா என் வேலையை யார் பாக்குறது? நீயா? நான் தான். உன் வேலை என்ன? நீ துணி எடுக்க வந்திருக்க, ஆமா. நீ பணம் எடுக்க வந்திருக்க, நான் பாட்டில் எடுக்க வந்திருக்கேன். கரெக்டா? கரெக்டான எங்கிட்ட கேக்குற? அப்படியே என் பின்னால வாங்க, அவங்க காட்டுறேன். ஏண்டா, என்னடா அது? அவன் வீட்டுல திருடுறதுக்கு அவனே ரூட்டை காட்டுறான். அப்படின்னா நம்மளுக்கு சுக்கரம் உச்சத்துல இருக்கான்னு அர்த்தம். மூடு. திருட வந்த இடத்துல ஜோசிய வர அவடப்படுமா? வாடா. சரி வாங்க. அம்மா, என்னையா திடீர்னு கேட்ட போடுற? என் பொண்ணு வரையா, உங்களை எல்லாம் பார்த்து கத்தி கதறிட்டா மாட்டிக்குவீங்கல்ல? ஆமா 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 ஆமா. ராஜா, என் பொண்ணு மேல நீ ரொம்ப நாளா வெறி பிடிச்சு தெரியல. மாமா. மாப்பிள, மாமா நான் சொல்றேன், என் பொண்ணுகிட்ட உடனே போய் உள்ளாவ ஓபன் பண்ணு. நிஜமா தான் சொல்றேன். சத்தியமா சொல்றேன், உடனே ஓபன். சம்பந்த பேச இடமாடாது. வந்த இடத்துல வேலையை முடிக்கணும். வாங்கடா. ஏன்டா பீரோல உடைக்கிற? இந்த சாவி முறைப்படி எல்லாத்தையும் திருடிட்டு முறவாசல் வெளியே போடா. மாம்சு, மாப்பிள,
எப்படி மாமா இப்படி திறந்த புத்தகமா இருக்கீங்க? எல்லாம் ஒரு உள்நோக்கம் தான். எது? மனிதாபிமானம் தான் மாப்பிள. அப்படியா? இது என்னது மாமா என்ன பேசிக்கிட்ட பூச்சி மருந்து அடிக்கிறீங்க? பூச்சி மருந்து இல்ல மாப்பிள, கிளாமர் ஆப்பிள் சென்ட். எதுக்கு எனக்கு அடிக்கிறீங்க? இத போட்டுக்கிட்டா என் பொண்ணுக்கு பிடிக்க. அப்படியா? அப்படின்னா மாமா இந்த கிராம செண்ட அக்கத்துல மட்டும் இல்ல எல்லா பக்கத்துலயும் அடிக்க. ஐயோ மாப்பிள, நீங்க போங்க, நான் என் பாட்டில தேடி ஒரு பெக்க அடிக்கிறேன். சரி சரி. கை அம்மா இழுக்குது. ஐயோ குரங்கு பொடி நடையா கூட்டி போகுது. ஐயா யாராச்சும் வந்து காப்பாத்துக்கிறேன். அம்மா கிளாமர் ஆப்பிள் செண்டு உன் பொண்ணுக்கு மட்டும் தானே பிடிக்கும் சொன்ன நீ. என் குரங்குக்கு ரொம்ப பிடிக்குமே. ஏன்டா முதல்ல சொல்லல? சொல்லுவாங்க. ஏடா நீங்க வருவீங்க, ஒருத்தன் பீரோ உடைச்சு பணத்தை அடிச்சுட்டு போவான், நீ சண்டை அடிச்சு பொண்ணு தள்ளிட்டு போவ, நாங்க உட்காந்து போட்டோ பிடிச்சிட்டு போமா. எவன் வந்தாலும் கடைசியில நாங்க குரங்கு விருந்து வச்சு தான்டா அனுப்புவோம். கிளாமர் ஆப்பிள் இது ஐயோ குரங்க பிட்லாம் அப்படியே வருது. முருகா மாமே உங்களை பார்க்கவே பாவமா இருக்கு. ஆமா குரங்கே எந்த அளவுக்கு புறாண்டிடுச்சு? அது என்னோட குரங்கோட போட்டு அதை பத்தி கேட்காத டாக்டர்மா. வாட்ஸ் திஸ் நான்சென்ஸ்? ஐயோ ஆரம்பிங்கன்னு சொன்னமா தப்பா நினைக்கிறீங்களா? அதானே பார்த்தேன். குரங்கு கொஞ்சம் கடுமையா தான் கடிச்சு வச்சிருக்கு. ஆமா இந்த டேப்லெட் இன்னும் 2 நாளைக்கு கொடுங்க. ஜிஹெச்சுக்கு கூட்டிட்டு போய் 100 குரங்கு ஊசி போடுங்க. ஏற்கனவே குரங்கு பிராண்டு 2000 ஊசி போட்ட மாதிரி இருக்கு. இதுல எக்ஸ்ட்ரா 100 ஊசி வேறயா? ஓகே ஃபீஸ் கொடுங்க. ஆமா உங்களுக்கு பீஸ் வேற தரணும்ல. நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்க இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கம்மா. யார் பத்த பிள்ளைங்க நம்ம பிரச்சனையை பூரா தீர்த்து வைக்கலாம். வேண்டாமடா, ஒழுங்கு மரியாதை உள்ள போ. மனசுல எதை நினைச்சு ஆடிட்டு இருக்கா? உள்ள போ. டேய் கிங் காங், சொன்னா கேளு, ஒழுங்கா குடுக்குள்ள போய்டு. என்னாச்சு? வழக்கம் போலதான் காலையில இருந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்கா. ஒவ்வொரு நாளும் இந்த அழுத்தத்துக்குள்ள பெரும் பிரச்சனையா போயிடுது. என்னடா அது? என்ன யாருக்கும் அழகாத அந்த குரங்கு உன் குரல் கேடான பவ்யமா ஓடுது. உனக்கும் கிங்காங்க என்ன சம்பந்தம்? அது என்னோட குரங்கோட போட்டோம்ல, உனக்கு வேணாம். ஆமா அந்த கடல் கண்ணியோட ட்ரெஸ் ஆட்டை போட்டு வந்தோம்ல, இன்னியோட அவங்க பொழப்பு. இன்னைக்கு சாயந்தரம் பாரு, நம்ம சோதா ஹவுஸ்ஃபுல். அந்த பக்கம் யாரும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. என்ஜாய். உள்ள போல நீ போதும். கிளாமர் அப்பில் சேம் அப்பில் உன்னையே விட்டு வைக்கல அந்த குரங்கு. ஏப்பா புண்ணிய கலாவணத்துக்கு சோ நிக்குன்னு சொன்னீங்கல்ல, பெரிய கலாவணத்துக்கு கூட்டமே அதிகமா இருக்கு. அதான் எனக்கு புரியலையா? வழி வழியா இங்க வாங்க இங்க வா. ஆமா உள்ள அப்படி என்னதாண்டா நடக்குது? சோவா அது சொர்க்கம் ஐயா. ட்ரெஸ் இல்லன்னு உடனே அவங்க அப்படியே இறங்கிட்டாங்களோ? தேவையில்லாம இவளுக்கு வியாபாரத்தை நம்மளே டெவலப் பண்ணி விட்டோம் ஐயா. சரி இப்படி செஞ்சா இந்த பொண்ணுங்க மாதிரியே நானும் ஜட்டி மட்டும் போட்டு சோ நடத்தவா? கல்லால கண்ட இடத்துல அடிப்பாங்க. ஏன் ரொம்ப கவலமா இருப்பணும்? சார் என் கூட கொஞ்சம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வரீங்களா? ஏன் என்னாச்சு? வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கலங்கிறதுனால அந்த கருவேட்டி கண்ணன் வெளியே எடுத்துட்டு போயிட்டான். மூக்குமொழி எல்லாம் நல்லா தானே இருக்கு, அப்புறம் ஏன் நம்மள லவ் பண்ண மாட்டேங்கிறா? என்னுடைய காதலை ஏமாயே ஏத்துக்க மாட்டேங்கிற. மரியாதையா என்ன விட போறியா இல்லையா? நம்ம 2 பேர்த்துக்குள்ள ஒரு பொருத்தம் கூட கிடையாதா? ஒரே ஒரு பொருத்தம் கூட கிடையாது. இல்ல அது கொஞ்சம் வயசானவ மாதிரி தெரியும். ரொம்ப பர்சனாலிட்டி கொஞ்சம் வீக்கோ? பாடியே வீக்கியா இருக்கியா? அழகு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும்
அமௌண்ட் இருக்குல்ல அதுக்காகவாவது லவ் பண்ண மாட்டியா? என்னது? வெள்ளி என்ன பண்ணிட்டு இருக்க வெள்ளி? வா போலாம் வெள்ளு. தம்பி 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 போ 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 போ. இங்க லவ் மேட்டர் போயிட்டு இருக்கு, நீ ஏன் வந்து இடத்தில் பண்ணிட்டு இருக்க? லவ் மேட்டரா? யாருக்கு? யாருக்குன்னா இந்த பொண்ணுக்கும் உங்க பையனுக்குமா? ஏய் என்ன லோலாய் பண்றியா? எனக்கு இந்த பொண்ணுக்கும்பா. என்ன பெருசு காமெடி எல்லாம் பண்ற பெருசு, சும்மா வெடு பெருசு. வாமா. டேய் என் காதல் மேட்டர் உனக்கு காமெடியா போச்சா? டேய் பொண்ணு தூக்கிட்டு போறடா, போய் புடி. இந்த கோவம் இல்ல. ஐயோ குருவி கூட்ல கரடி போன மாதிரி வந்துட்டானே. ஒரு நிமிஷம். ஏய் மாமா என்ன மாமா? ஏன்டா அப்படி பண்ற? அநியாயமா என் பொழப்ப கெடுத்துக்கிட்டவள கடவுளா பார்த்து ஒரு 4 பேரை விட்டு கடத்திட்டு போக வச்சுட்டான். நீ அவங்க இருந்து காப்பாத்தி இங்க கூட்டி வர்றியே, உனக்கு ஏன் இந்த கெட்டண்ணா? நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? ஆமே. தொழில ஒண்ணு எதிரியை அழிக்கணும், இல்ல அணைக்கணும். அழிக்க நம்மளால முடியாது, அதனால அணைச்சிருவோம். என்னடா சொல்ற? ஒண்ணுமே புரியல. தெளிவா சொல்ற கேளு. பக்கத்துல ஒரு பெரிய பொண்ணு இருக்குல்ல, ஆமா. அவளை அப்படியே மடக்கி கல்யாணம் பண்ணிக்க. ஆமா, அப்புறம் அவங்க பிசினஸ் நம்ம கிடைச்ச மாதிரி இருக்கும், போட்டியும் ஒழிஞ்ச மாதிரி இருக்கும். மாப்ள இது என்னால முடியுமா? Excuse me. Who is this? என் சிஸ்டரை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றிங்க. பரவாயில்ல, நான் வரேங்க. வாங்க. என்னாச்சு? கேக்குறேன் தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களுக்கு ஏன் ஒண்ணு கல்யாணம் ஆகல? எனக்கு மூல நட்சத்திரம், அதான் கல்யாணம் கொஞ்சம் தள்ளி போய்கிட்டே இருக்கு. எனக்கு மூலம் தாங்க. மூலனா ஆபரேஷன் பண்ணனும் குரங்கு, அப்படியே வச்சிட்டு தெரியாத வெடிச்சிட போகுது. அடி அகராதி பிடிச்சவள. என் 3 சக்கர தேர 4 சக்கரத்துல ஏத்திட்டானுங்களே. மாப்ள என் லவ் சீரியலுக்கு கிரீன் செட் எப்படி? ஹிட் மாமே, ஆனா காஸ்ட்லியா தெரியுது. இருக்கும்டா, அடுத்தவ காசுல ஆட்டையை போட்டு வாங்கினா நல்லா இல்லாமையா இருக்கும். டேய் என் ஆட்டோல கடைசியா மிஞ்சினது இது ஒண்ணுதான்டா. டேய் என் ஆட்டோவையும் ஆர்சி புக்கு எப்படா திருப்பி தர போறீங்க? ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேஸ்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? ஏண்டா ஆட்டோ பாடி ஆட்டையை போட்டுட்டு இன்னும் பச்சை புள்ளன்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்கிற? ஓம் பாடி சேதாரமாகாம ஆட்டோ பாடியோட போச்சு பத்தியா? அதை நினைச்சு பெருமைப்படுறா சொல்லிட்டப்படா. என்னடா சொல்றீங்க? டாக்டர் வந்து 2 கிட்னி வேணும்னு சொன்னாரு. எப்படி வசதி? கிட்னியா? மாப்ள அடுத்த வாட்டி வர்றப்ப வாடகையே கொடுக்காம ஒரு லாரியை கொண்டு வா மாப்ள. 1 வருஷத்துக்கு உட்காந்து சாப்பிடுவோம். நான் போய் பிள்ளைய ரசிச்சிட்டு வரேன். ஓகே சரி. இந்த வந்துட்டாளுங்கல்ல. ஏன் மாப்ள மாப்பு என் லவ் ஏதோ டெவலப் பண்ணி தெரிஞ்சோனே மாப்ள, என்னாச்சு? மாமா ரொம்ப சிம்பிள் மாமா. எப்படி? ஒரு பொண்ணோட மனசு பிடிக்கணும்னா 3 விஷயம். ஒண்ணு ஆபத்துக்கு உதவணும், அநியாயத்தை கண்டா பொங்கணும், 3வது அடி மனசை டச் பண்ணணும். மாப்ள இதெல்லாம் எப்படி மாப்ள பண்றது? என்ன மாமா 7 கழுத வயசாச்சு ஒண்ணுமா புரியல? உங்களுக்கு எல்லாம் விவரமா சொல்லுமா? சரி வேணா விடுங்க, நானே உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன், பாருங்க. உனக்கு நடக்க போற ஆபரேஷன்ல பழையபடி உனக்கு பேச்சு வரணும்னு அம்மா கிட்ட வேண்டிக்குமா? தாய், இந்த பொண்ணுக்கு மறுபடியும் வாய் பேச்சு வந்துருச்சுன்னா நான் 1000 தேங்காய் உடைக்கிறேன் தாய். அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறீங்களே, நீங்க நல்லா இருக்கணும் தம்பி. மாப்ள செம்மையா பிக்க பண்றப்பா. ஆமா கை சுடலையா? எப்படி சுடும்? இது பாருங்க, நேரா வச்சாதானே வாழை மட்டை. வாழை மட்டை? மாப்ள சேம் செய்யல நான் ஆளுக்கு பண்ணிடுறேன் மாப்ள. அந்த வாழை மட்டை கொடு மாப்ள. அம்மா ஐலாண்டேஸ்வரி, நான் வெறுங்கையில சூட ஏத்துறது என் சுயநலத்துக்காக இல்லம்மா. இந்த ஊர் நல்லா இருக்கணும், உலகம் நல்லா இருக்கணும், ஒரே கமக்க. சாரிண்ணே, கைய தூக்குன. ஐயோ பார்க்கும்போது வச்சுட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? ஆத்தா சூடத்தோட சூடு தாங்க முடியல. ஆகையால அடுத்த வாட்டி உனக்கு தீ மிதித்துறாவ இடத்துல நிறைவேறா ஆத்தா தீபத்தை திறந்து உள்ள போயிடுச்சேனே. இன்னும் பின்னாடி போக பின்னாலயா? ஐயோ வாய்க்குள்ள நெருப்ப போட்டு வகுத்து அடுப்பு மாதிரி ஆக்கிட்டானே பயவுள்ள. என்ன தீஞ்ச வாட வருது? என்ன வாட வெளிய வர ஆரம்பிச்சிருச்சா? சரி அதை விடுங்க, அந்த மேட்டர் தான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அடுத்த மேட்டரை பிடிப்போம். அநியாயத்தை கண்டா பொங்கணும். அது என்ன பொங்கல்? அது வந்து எப்படி பொங்குறேன்னு இப்ப பாருங்க. கோவில்ல சாமியை கும்பிட வரியா இல்ல பொண்ணுங்களை உரச வரியா? உனக்கு வேற வேலை இல்ல, போடா போ. தேங்க்ஸ்ங்க. பரவாயில்லைங்க, அது என் கடமை. ஓ இதான் அநியாயத்தை கண்டா பொங்குறதா? சேம் டச். நாங்களும் பொங்குவோம்ல.
உன் சைஸ் என்ன அவ வயசு என்ன எங்க வச்சுக்கிட்டு என்ன வேலை பாக்குற இது கோயில் நினைச்சா இல்ல கோவம் பீச் நினைச்சா நம்மால நம்மள லுக்க விட ஆரம்பிச்சுட்டா லபக்குன்னு தாலியை கட்டி கபக்குன்னு கவிட்டு போயிட வேண்டியதான் அடிச்சது மரியாதையா சொல்ல போறீங்களா இல்லையா ஏன் குழந்தையால நான் வருஷத்துக்கு எவன்டா நீ அடிச்சது கேக்குறாரு சொல்லாதீங்கயா சொல்லுங்கயா சொல்ல போறீங்களா இல்லையா அண்ணா கை கொடுங்கண்ணே எதுக்குடா கை கொடுங்க சொல்றேன் எதுக்கு நீ பெரிய மாவீரனே அதெல்லாம் கிடையாது உனக்கு தெரியாதுண்ணே என்ன தெரியாது ஒரு மாமிச மலையே செதுக்கிட்டேனே இவனாதா இவர்தாயா அருவா வேறையா மாப்பிளையா மாமா. எனக்கு லவ் வேணாம் மாப்பிள அந்த பொண்ணு வேணுமா வேணாமா? யாருமே வேணாம் ஏய் நீங்க விழுந்தா நான் உடஞ்சிருவேங்க. பரவாயில்ல. பாத்தீங்களா மாமே, அடி வயிற்றுல தேங்க்யூன்னு சொன்னாங்க. அது அடி மனசை தொடர்றதுன்னு அர்த்தம். பாடிய தொட்டா மனசை தொட்ட மாதிரி. உனக்கு அமையுது, எனக்கு அமையல. அமைய வைக்கணுமாமே. அமையாது. முடியும். இது பாருங்க, எண்ணெய் ஊத்துங்க, அவ வருவா, வழுக்கி விழுவா, வளைச்சு அணைச்சிருங்க, காதல் ஒர்க் அவுட் ஆயிடும். ஆமா, இருந்தாலும் நரைக்க அப்படி வந்துருவானோன்னு பயம். அவளா வரமாட்டேன் மாமே, நான் பாத்துக்கிறேன் வந்தா. ரொம்ப தேங்க்ஸ் மாப்ள, இந்த ஒரு ஐடியாவை நம்பி ஓகே மாமே. நாய் குட்டி போட்ட மாதிரி நடக்காதீங்க, நிமிந்து நடங்க. நடக்கிறத பேசு. கிரடு கட்டை விழுந்து குலக்கேசில போகாம இருந்தா கேக்கு. லாவி பிடிச்சிட வேண்டியதா. நினைச்ச மாதிரியே இந்த தடவை வந்துட்டானே. கொய்யால வாடாங்க. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டா போய் உங்களை பெற்று விடுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? அறுவாள் எடுத்துறாங்க. நீ போய் அந்த தொட்டிக்குள்ள ஒளிஞ்சுக்கிற. ஆமாப்பா, நல்லா கொடுத்தடா. நல்லா இருப்படா நீ. அத்தி, இந்த பயவுல சொன்ன இடத்துல ஒளியலாமே. இவனை நம்பி இங்க ஒளியலாமா? தேங்காய் உடைக்கும் இடம். ஐயப்போ சாமியே. ஆஹா, ஐயப்ப சாமி பூரா தேங்காய் உடைக்க வந்துகிட்டு இருக்கே. நான் என்ன பண்ணுவேன்? பிள்ளையார் இங்கே இருக்கு, இங்கே உடைப்போம். அப்பா, பிள்ளையார் காப்பாத்தினாரியா? சாமி நிறுத்துங்க. ஐயா, தேங்காய் உடைய தொட்டி அங்க இருக்குது, அங்க ஓடிங்க. அதே சரிதான். அட சண்டாளா, நினைச்ச மாதிரியே சரிங்க திருப்பி விட்டானே. நான் என்ன பண்ணுவேன்? இங்க மாட்டினா சீவலு, இங்க மாட்டினா சிதறலு. சீவல் பெருசா சிதறல் பெருசா தெரியலையே. சிதறலே சமாளிப்போம். ஐயப்பா, உதிருக்கு பாலகம் வராம பாத்துக்கப்பா. சுவாமியே சாமியே சரணம் ஐயப்பா. ஐயாமே சரணம் ஐயப்பா. அப்பப்பா, சாமி சரணம். ஆமாப்பா, ஐயப்பா சரணம். என்ன மீச வேலு, மாற மரியாதைன்னு ஒரே கொண்டாட்டமா இருக்கு. அண்ணனுடைய 100வது கொலைகேசுக்கு முன்ஜாமீன் வாங்க வந்திருக்கோம். சம்போ மகாதேவா, சர்வேஸ்வரா. யார் மேல தண்ணி அடிக்கிறா? ஆஹா, நம்ம அரகுற மேட்சுக்கு பலிக்காம அடி கொடுக்குது. யாரமா பார்த்தா பிராட் மாதிரி இருக்கு. யோ, யார பார்த்து பிராடுங்கிற? கெட்ட பிள்ளைங்க சுட்ட இருக்காயா? பயபக்தியா வந்திருக்கேன் பிராடுங்கிற. தண்டத்தை எடுத்து மண்டைய உடைச்சிருவேன். அப்படி ஒரிஜினல் சுவாமியா? யோ, ஒரிஜினல் சாமி தான் ஐயா. சாமி நினைச்சாருன்னா வாயில இருந்து லிங்கத்தை எடுப்பாரு. டேய், நான் வாயில இருந்து லிங்கத்தை எடுத்ததை நீ எப்படா பார்த்த? சும்மா இருங்க சாமி, உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. வாயில இருந்து எடுத்து காட்டுங்க. எடுத்து காட்டு, நான் லிங்கத்தை பாக்கணும். யோ, அவர் சும்மா சொல்றாங்க. எட்ரா லிங்கத்தை. என்ன பொசுக்குன்னு விளம்பரத்தை தூக்குற? இறக்கி எடுக்கிறேன். விசக்குள்ள கோர்த்து விட்டானே. எதையாச்சும் எடுப்போம். தலைவர் மேல வாந்தி எடுத்துட்டேன். நீங்க தானா எடுக்கணும்? இருக்கிறதானே எடுக்க முடியும். என் தலைவர் சட்டையை கிளீன் பண்ணி கொடுக்கல, உன்னை கிளீன் பண்ணிடுவேன். நீ ஆவுன்னா அருவாளை தூக்குற. அருவாளுக்கு பிறந்தவளா நீ? இறக்கியா கிளீன் ஆக்கிடுறேன். ஐயோ, என்ன சட்டையை காணா? மேட்சுக்கு தப்பா போச்சோ? எங்கடா சட்டை? இது வாந்திய கிளீன் பண்றதுக்காக வாஷிங் போயிருக்கா. வந்துருப்ப. ஒழுங்கு முறையாதான் இங்க சட்டை வரணும். அட அரமண்டக்கார, அருவாளை இருக்குடா. பண்ட மாதிரியே இருக்கு அருவா. அப்படி
யோ என்ன அவ்வளவு பெரிய ரவுடியா இருக்க உள்ள கோமணத்தை கட்டி இருக்க அப்ப அம்பிட்டு ரவுடி இப்படித்தானா இறங்கவா உனக்கு மந்திரம் தெரியல சொல்ல வேண்டியானே தப்பா மந்திரம் சொல்லி மாட்டு பார்த்தல சார் நீங்க தான் தப்பா நினைக்கிறீங்க அவங்க மோகர கடைக்கு தான் சார் என் மந்திரம் ஒர்க் அவுட் ஆகல உங்ககிட்ட என் மந்திரத்தை பண்ணி கேட்டவா எப்படி சொல்லு உள்ள இருக்கிற ரவுடி உங்க கண்ணுக்கே தெரியாம வெளியே கொண்டாந்து பாக்குறீங்களா ஆமா வெளிய கிடைக்கும்ல உள்ள போய் கைது கட்டி சார் பாருங்க சார் என் மந்திரத்தை என்ன ஆகுதுன்னு என்னமோ பேசுறீங்க வாடா வெளிய கிறுக்கு பிள்ளை எல்லாம் இருக்கான் எல்லாரும் திரும்பி இங்க பாருங்க எப்படி மந்திரம் படிச்சுட்டா அப்புறம் என்ன வாய போந்து நிக்கிறோம் போயா போய் பிடியா போயா போவாமா அங்க பாடுறா நம்ம ஐடியா எப்படி வேலை செய்யுதுன்னு என்னமா நடக்குது என்னென்னமோ நடந்து முடிஞ்சு போச்சு இறங்கி ஓவர் யார் நீ உள்ள போறது நில்லையா உன்ன யாரும் உள்ள விட்டது யார் நீ சேல்ஸ் மேன்ங்க இங்க என்ன சேல்ஸ் இங்க யாரோ பெரிய பணக்காரர் வர்றாராம்ல ஆமா. அவர்கிட்ட பாரின் சென்ட் விக்கலாம்னு வந்திருக்கேன் யோ அவர் இந்தியாவே விலைக்கு வாங்குற அளவுக்கு பெரிய பணக்காரரு ஓ சென்டே வாங்க போறாரு சார் என் செண்டை பத்தி உங்களுக்கு தெரியாது இதோட வாசனையை மோந்து பார்த்தாருன்னா செண்டை மட்டும் இல்ல என்னையும் சேர்த்து விலைக்கு வாங்கிடுவாரு அப்படி என்ன சென்ட் இது அப்படி கேளுங்க கிளாமர் அப்பீல் அடிச்சு காட்டவா யோ வாசனை சூப்பரா இருக்கியா ஐடியா போயிட்டு சூப்பரா இருக்கும் எங்கிட்டு காப்பாத்துறது அதெல்லாம் பார்டர் தாண்டியாச்சு நான் கத்துனப்ப ஒருத்தன் காப்பாத்தவல்ல இவனை நான் காப்பாத்தவன் ஓகே சார் லேண்ட் ஆக போகுது சார் எதுக்கு இவ்வளவு போலீஸ் எல்லாம் உங்க செக்யூரிட்டிக்காக தான் சார் ரொம்ப அதிகமா எனக்கு பப்ளிசிட்டி வேண்டாம் we've got our own men சார் ஓட்டுல கொலகாரனை தப்பிக்க விட்டது இவன் தான் சார் ஒன்னே பேச டச் பண்ணாதா பர்சனாலிட்டி போயிடும் ஹார்ட்ட டச் பண்ணாதா ஆஃப் ஆயிடும் நல்லே டச் பண்ணாதே அடைச்சிக்கிறோம் நீ பாத்து ஏற்கனவே அங்க ஒரு அட்டாக் பண்ணி ஆஃப் ஆகி கிடக்கு ஆளாளுக்கு வந்து அதே செலுத்தா என்ன அர்த்தம் ஏன் டம்மி துப்பாக்கியா ஆமா எதுக்காக டம்மி துப்பாக்கி வச்சு நம்ம கவனத்தை திசை திருப்ப முயற்சி ராகேஷ் கார்ல சேஃப்டியா இருக்காருல்ல சேஃப்டி அனுப்பி வச்சிட்டேன் சார்